சுந்தரமூர்த்தி சுவாமி திருவாரூரில் பரவநாச்சியார் வீட்டில் இருக்கார். பரவநாச்சியார் சமையல் பண்ணுறாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி கீழே உட்கார்ந்து காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுக்கிறார். ஆண்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். புரியுதா? சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கெல்லாம்? ஆமாங்க, வீட்டுக்காரி ஒரு வேலை பார்த்தா கணவன் உதவி செய்யணுமா வேண்டாமா? ஆமாம், அவளை மட்டும் ஒர்க் பண்ணணுங்கிறீங்க. அப்போ நீங்களும் வீட்டு வேலையை செய்யணுமா இல்லையா? அந்த காலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கீழே உட்கார்ந்து இந்த தூதுவளைன்னு ஒரு மூலிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முள் இருக்கும், சாப்பிட்டா ஞான பச்சிலைன்னு பேர். சளி, இருமல், க்ஷயரோகம் கிட்டவே வராது. தூதுவளைக்கு என்ன பேர்? ஞான பச்சிலை. இந்த சில பேர் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது சார், ஒரு 500 மில்லி சாப்பிடலாம்ங்கிறேன். எதுக்குடான்னு கேட்டால் வலியெல்லாம் தெரியாது, கவலையே படாது. கீழே விழுந்துட்டியா? ஆமாம். மேலெல்லாம் வலிக்குதா? ஆமாம். வீட்டுக்கு போ, தூதுவளை ரசம் வச்சு சாப்பிடு, உடம்பு சரியாக போயிடும். தூதுவளை ரசம் அவ்வளவு சிறப்பானது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தூதுவளை சாப்பிடுவார். அதில் முள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்காரம்மா சமையல் பண்ணுது, சுந்தரர் உட்கார்ந்து தூதுவளையை ஆஞ்சிக்கிட்டு இருக்கார். சேரமான் பெருமாள் வந்துட்டார். மகாராஜா வீட்டுக்குள்ளே வரலாம். எது வரைக்கும் வரலாம்? சில நண்பர்களை ஆஃபீஸோடு அனுப்பிச்சிடணும். வீட்டுக்கு கூப்பிட்டா வேணே. சில பேரை வீட்டுக்குள்ளே பாதி வரைக்கும் அனுப்பலாம், சில பேரைத்தான் அடுப்படி வரைக்கும் அனுப்பலாம். சேரமான் பெருமாள் அடுப்படிக்கு வந்துட்டார். பரம பக்தர், சிவனுடைய பரம பக்தர் இங்கே வந்துட்டார். வந்த உடனே பார்க்கிறார், அந்த அம்மா சமையல் பண்ணுறாங்க, இவர் காய்கறி நறுக்கிறார். சேரமான் பெருமாள் ஒரு கும்பிடு போட்டார். கும்பிடு போட்டுட்டு அவர் சும்மா இருக்க முடியாதில்ல, அவரும் பக்கத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் தூதுவளையை எடுத்து போட்டு அவரும் தூதுவளையை ஆய ஆரம்பித்தார். இப்போ 2 பேரும் தூதுவளை ஆகிறாங்க. ஒன்று சுந்தரர், இன்னொன்று சேரமான் பெருமாள். அந்த அம்மா சமையல் பண்ணணும். 2 பேரும் ஆஞ்சி முடிச்சாச்சு. அந்த அம்மா வந்தது, நல்ல இடம், ஒரு பார்வை பார்த்தது. சுந்தரர் ஆஞ்சாரில் அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு கும்பிடு போட்டு வில்வ மரத்தடியில் கொட்டி பிடிச்சி. நம்ம சேரமான் பெருமாள் ஆஞ்சார் இல்லையா, அதை கொண்டு வந்து சுத்தம் பண்ணி சமைக்கிது. இவருக்கு எப்படி இருக்கும்? அம்மா என்ன, சாமி ஆஞ்சதை கொண்டே வில்வ மரத்தடியில் கொட்டி விட்டீங்க, நான் ஆஞ்சதை சமைக்கிறீங்க, என்னம்மா? பரவநாச்சியார் சொல்கிறாங்க, சாமி ஆகிற பொழுது என்னமோ சொல்லிக்கிட்டே ஆஞ்சார பாத்தியா? கேட்டேன். என்ன சொல்லிக்கிட்டே ஆஞ்சாரு? நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆஞ்சார். ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு ஆஞ்சதுனாலே அது அப்பொழுதே சிவார்ப்பணம் ஆகிவிட்டது, சிவனுக்கு பிரசாதம் ஆகிவிட்டது. அதை இன்னுமே கொண்டாந்து அடுப்பில் போட்டால் தப்பு. சிவப்பிரசாதம் எங்கே போகணும்? வில்வ மரத்தடிக்குத்தான் போகணும். அதனாலே சாமி ஆஞ்சதை வில்வ மரத்தடியில் கொண்டே கொட்டி விட்டேன். நீங்கள் சேரமான் பெருமாளை நீங்கள் ஆஞ்ச பொழுது என்ன சொல்லிக்கிட்டே ஆஞ்சிங்க? முள்ளு கையில் குத்திடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே ஆஞ்சேன். அதனால தான் அதை பக்குவப்படுத்த அடுப்பில் போட்டிருக்கேன். புரியுதா? இந்த கதை பெரிய புராணத்தில் இல்லை. இந்த கதையை எனக்கு சொன்னது புதுவை அல்ல, ஒரு 84 வயசு ஆட்சி. இது செவிவழி செய்தி. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? சிவபெருமான் திருப்பெயரை சொல்லி செய்தால் அது சிவார்ப்பணம் ஆகிறது. சேரமான் பெருமாளுக்கு அவளது பெருமை. இப்போ கடைசி காட்சி. எந்த ஊர்? திருவஞ்சை களம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு வெள்ளை யானை, அந்த யானை வந்து ஐராவணம், அதுவும் வெள்ளை யானை, அதில் ஏறிக்கிட்டு மேலே போகிறார். போகிற போது யாரை நினைச்சார்? சேரமான் பெருமாளுங்கிற நண்பரை நினைச்சார். நல்லது வந்தா நண்பனுக்கும் கொடுத்து சாப்பிடணும், தானா தின்னு வீணா போகக்கூடாது.
அதுக்காகத்தான் இந்த கதை. நண்பனை நினைச்சாரா? சேரமான் பெருமாள் பூஜையில் இருக்கார். டெலிபதி அப்போ என்ன செல்லா இருந்துச்சு? கிடையாது. நினப்பு அப்படியே பாதிக்கும். அதுக்கு பேர் டெலிபதின்னு பேர். அந்த காலத்தில் நான் ஒன்றை உறுதியாக நினைத்தால் உங்களையும் நினைக்க வைக்க முடியும். என்னுடைய நினைப்பு, தட் கான்சன்ட்ரேட்டிங் பவர் நல்லா இருந்ததுன்னா உங்களையும் நினைக்க வைக்க முடியும். நினைச்ச உடனே சேரமான் பெருமாளுக்கு தெரியுது, ஓ சுவாமி கைலாசத்துக்கு போறார். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், சுவாமி கைலாசத்துக்கு போறார். உடனே பூஜையை முடிச்சார். சேரமான் பெருமாள் கீழே வந்தார், குதிரையில் உட்கார்ந்தார், பறந்து வந்தார், திருவஞ்சக்களத்துக்கு வந்துட்டார். திருவஞ்சக்களத்துக்கு வந்து பார்த்தா யானை மேலே சுந்தரர் போயிட்டு இருக்கார். அதுக்கு முன்னாலே தேவர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. சேரமான் பெருமாள் பார்த்தார், ஓ சுவாமி ஊர்வலமாக கைலாசம் போகிறார். ஊர்வலம் இப்படி போகுது. நம்ம பார்த்த ஊர்வலமெல்லாம் இப்படித்தானே போகும். இது வெர்டிகலாக போகுது. அந்த காலத்தில் ஊர்வலம் பார்த்தாரா? சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி குதிரை காதில் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, குதிரை பறக்க ஆரம்பிச்சுது. யானையை சுற்றி, யானைக்கு முன்னால போற தேவர்களை சுற்றி, அதுக்கும் முன்னாலே சேரமான் பெருமானுடைய குதிரை போயிட்டு இருக்கு. ஊர்வலம் இப்படி போகுது. முதல்ல போறது யாரு? சேரமான் பெருமாள் குதிரை. அப்புறம் போறது தேவர்கள், அப்புறம் வெள்ளை யானை. இந்த சேரமான் பெருமாளுக்கு அணுக்க தொண்டர்கள், சத்தியம் பண்ணி கொடுத்தவங்க. பாண்டி நாட்டில் வேளக்கார படையின்னு பேரு. ராஜா இறந்தா நாங்களும் இறப்போம். சேரமான் பெருமாள் மேலே போன உடனே அவங்க 2000 பேர் வெட்டி கொண்டார்கள். 2000 ஆன்மாக்கள் சேரமான் பெருமாளுக்கு முன்னால போகுது. ஒரு ஊர்வலம் இப்படி போகுது. கைலாசத்துக்கிட்ட போற போது பார்த்தா ஒரு கிழவி முன்னால போயிட்டு இருக்கான். இவ்வளவு பேருக்கு முன்னால ஒரு பாட்டி 90 வயசு இருக்கும், பழுத்த பழம் கம்பீரமா போயிட்டு இருக்கான். யாரு? ஔவையார். இதெல்லாம் 8ஆம் நூற்றாண்டு கடைசி. 8ஆம் நூற்றாண்டு ஔவையார் 3 ஔவையார் உண்டு. சங்க காலத்து ஔவையார் 1, இந்த 8ஆம் நூற்றாண்டு ஔவையார் 2. இந்த 1600க்கு அப்புறம் வான்கோழியை கொண்டாந்தான் பாருங்க வெள்ளைக்காரன். அப்போ வாழ்ந்த ஔவையார் 3. அவ தான் வான்கோழியை பாடுவா. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினால் போதுமே கல்லாதான் கற்ற கவி. வான்கோழியை பாடினது 3வது ஔவையார். மொத்தம் 3 ஔவையார். நம்ம ஜெமினி SS வாசன் 3 ஔவையாரையும் சேர்த்து அவியலா ஒரு படம் எடுத்து விட்டாரு. ஆனால் ஔவையாரை பற்றி அதுக்கு அப்புறம்தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் KB சுந்தராம்பாளுக்கு 1,00,000 ரூபா எப்போ 1950 என்னவோ ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1,00,000 ரூபான்னா இப்படி 2 வீடு கட்டிவிடலாம். இந்த அரண்மனை மாதிரி 2 அரண்மனை கட்டிவிடலாம். சரி, ஔவையார் மேலே போகிறார். சிவபெருமானுடைய திருவோலக்கம். முதல்ல போகிறது தமிழ். ஔவையார் போன உடனே ஔவையாரே வந்து உட்காருன்னாராம் சிவபெருமான். உட்கார்ந்தார். 2வது யாரு போகணும்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ள போனார். சுந்தரா வந்தியா, பெருமானே 18 ஆண்டுகள் உங்களை விட்டு பிரிந்திருந்தேன், இப்பொழுது திருவடியை தேடிக்கொண்டு வந்து விட்டேன். என் பின்னால் சேரமான் பெருமாள் வருகிறார், உங்கள் உத்தரவு வேண்டும், வரச் சொல். சேரமான் பெருமாள் உள்ள வந்தாராம். சிவபெருமான் கேட்டாராம், நாம் அழைக்காமல் ஏன் வந்தாய்? அவர் சொன்னாராம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை பிடித்து கொண்டேன், திருவருள் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அம்மா நான் சொல்றது புரியுதா புரியலையா? அடியாரை பிடிச்சிக்கிட்டா ஆண்டவன் வந்துடுவான். இங்கே ஒருத்தன் மாட்டை இழுத்துக்கிட்டு போகிறான். இந்த மதகுபட்டி ரோடு, மெயின் ரோடு இருக்குல்ல, மெயின் ரோட்டில் மாடு திருப்பத்தூர் பக்கம் இழுக்குது. இவன் சிவகங்கை பக்கம் இழுக்கிறான். இவன் இழுப்பு சிவகங்கையை நோக்கி, மாடு இழுக்கிறது திருப்பத்தூரை நோக்கி. நம்ம மெயின் ரோட்டில் 2 இழுக்குது தக்கஃபார். ஒரு பெரிய மனுஷன் வந்தார். என்னப்பா எங்கே போகணும்? எங்கே போகணும்? நான் சிவகங்கை பக்கம் போகணும். மாடு அந்த பக்கம் இழுக்கு. அவ்வளோதானே. கண்ணுக்குட்டியை எங்கே இருக்குந்தா இருக்கு, முடிச்சுக்கிட்டாரு.
கைத்த விடு விட்டார். மாடு ஓடுனுச்சு எதிர்பக்கம். நான் அப்பவே சொன்னேன், நான் இந்த பக்கம்தான் போகணும், மாடு எதிர்த்து ஓடுது, பேசாம இரு. ஓடுன மாடு திரும்பி பார்த்தது, கண்ணுக்குட்டியை காணாம். நம்ம ஆளு கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டு எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கத்துக்கு போறாரு. மாடு பார்த்தது, திரும்பி பின்னாலே வருமா விட்டுட்டு போகுமா? கண்ணுக்குட்டிக்கு பின்னாலே பசுமாடு வருவது போலே அடியார்களுக்கு பின்னாலே ஆண்டவன் வருவான். அடியார்களை பிடித்து கொண்டால் ஆண்டவனை பிடித்து கொள்ளலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிடித்து கொண்டேன், நான் கையிலையை நோக்கி வந்து விட்டேன். சேரமான் பெருமாள் கும்பிட்டார். சிவபெருமானே, என்ன, நான் உங்கள் மீது ஒரு நூல் பாடி இருக்கிறேன். கெட்டிக்காரர் அதையும் தூக்கிட்டு போயிருக்காரு. என்ன நூல்? திருக்கைலாய ஞான உலா. எங்கே பாடு? சிவபெருமான் முன்னால, ஔவையார் முன்னால, சுந்தரர் முன்னால, ஐயப்ப சாமி முன்னால எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஔவையார் பார்த்து கேட்க நம்முடைய சேரமான் பெருமாள் அந்த நூலை அரங்கேற்றினார். திரும்பினார் சிவபெருமான். சுந்தரா, நீ ஏதோ 10 பாட்டு பாடிக்கிட்டே வந்தியே. ஆமா, தானெனை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே, நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து, வானவர் வந்ததிர் கொள்ள மத்த யானை அருள் புரிந்தேன், ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊனையும் உடம்பையும் வேறாக்கி என்னை கொண்டு வந்துட்டான். நொடித்தான் மலையினா கைலாச மலை. இந்த பாட்டு இருக்கா? இந்த இருக்கு, ஏற்ற கொண்டா. சேரமான் பெருமாளே, அந்த பாட்டு இந்த இருக்கு, ஏற்ற கொடு. சிவபெருமான் வாங்கினாரா? ஐயப்ப சாமி, ஐயப்பன் பக்கத்தில் வந்தார். என்ன செய்யணும்? இந்த 2 பாட்டையும் எடுத்துக்கோ. இங்கே கைலாசம், இந்த பூதங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இது தமிழ்நாட்டுக்குத்தான் தெரியும். இந்த நூலை நீ எடுத்துக்கொண்டு போய் திருச்சிக்கு பக்கத்திலே திருப்பட்டூரிலே கொடுத்து விடு. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா அண்ணன்? தெரியுமில்ல? அதுக்கு இப்போ என்னமோ பேர் சொல்கிறாங்களே. பாருங்க, பிரம்மாவுடைய ஊர். பிரம்மாவுக்கு சிலை இருக்கு. எல்லாரும் ஜாதகத்தை கொண்டு அங்கே வச்சு பிரம்மாவை கும்பிட்டு, ஐயா சாமி இந்த ஜாதகத்தை கொஞ்சம் திருத்தி கொடுங்கிறாங்க. திருப்பட்டூர் ஐயப்ப சாமி அங்கே போய் இந்த நூலை வெளியிட்டார். சரி, இப்போ நான் கதையை பத்தான் தொடங்குறேன். அந்த முதல்ல போனது யாரு? ஔவையார். சிவபெருமான் ஔவையாரை பார்க்கிறாரு. பாட்டி, நீ எப்படி எல்லாருக்கும் முன்னால வந்தே? நான் அவருக்கு தெரியாதா? நமக்காக கேட்கிறாரு. பாட்டி என்ன சொல்ல தெரியுமா? சிவபெருமானே, திருக்கோவிலூரில் நான் வழிபாடு செய்தேன். திருக்கோவிலூர் எங்கே இருக்கு? திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே இருக்கு. திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் திருக்கோவிலூர். திருக்கோயிலூருக்கு என்ன பெருமை தெரியுமா? அட்ட வீரட்ட தலங்களில் அதுவும் ஒன்று. சிவபெருமானுடைய வீரத்தை காட்டிய திருத்தலங்களில் அதுவும் ஒன்று. 2வது, ஆழ்வார்கள் முதலில் மங்களாசாசனம் செய்த ஊர் திருக்கோவிலூர். முதல் ஆழ்வார்கள் 3 பேர் கூடி முதல்ல பாட்டு பாடினாங்களே, அது திருக்கோவிலூர். இந்த நம்ம 63 நாயன்மார்களில் மெய்ப்பொருள் நாயனார் வாழ்ந்தது திருக்கோவிலூர். ஞானானந்த சுவாமிகள் பெரிய திருமணம் அமைத்து எல்லோருக்கும் ஞானத்தை வாரி வழங்கியது திருக்கோவிலூர். ரகோத்தம சுவாமிகள் பிருந்தாவனம் இருப்பது திருக்கோவிலூர். கபிலர் கடைசியாக சென்று வடக்கிருந்து உயிர் நீத்த ஊர் திருக்கோவிலூர். நான் வருஷத்துக்கு ஒரு தரம் திருக்கோவிலூருக்கு போகிறேன், கபிலர் விழாவுக்காக. இவ்வளதையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன். திருக்கோவிலூரிலே சிவபெருமான் சந்நிதி. நம்ம ஔவையார் சிவபெருமானை கும்பிடுகிறாள். முன்னால ஒரு பெரிய பிள்ளையார். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணித்தான் உள்ள போகணும். ஔவையார் பிள்ளையார் பூஜையை ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு ஆடி சுவாதி. ஔவையாருக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போறார். என்ன தோணுது? நம்மளும் போயிடுவோம், போதும், இந்த வாழ்க்கை போதும். பூஜை மணியை வேகமாக அடித்தா. நம்ம ஆஃபீஸுக்கு டைம் ஆனால் சிவபெருமானுக்கு வேகமாக பூஜையை முடிக்கிறோம் பாருங்க. பிள்ளையார் கேட்டார், என்ன பாட்டி, என்ன அவசரம்?
இல்லை இன்னைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போகிறார், நானும் போகலான்னு நினச்சேன். அதான் மணி, கவலைப்படார், மெதுவாக அடி, மெதுவாக பாடு, நான் கொண்டே சேர்க்கிறேன். அப்போத்தான் பாட்ட ஆரம்பிச்சா, சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட. பிள்ளையார் கொண்டே முதல்ல நிறுத்தி விட்டாரு. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? மொத்தம் எத்தனை வரி சொல்லுங்க, எங்கூட சேர்ந்து சொன்னீங்கள்ல. விநாயகர் ராகவல் எத்தனை வரி? அதெல்லாம் யார் சார் எண்ணிக்கிட்டு இருக்கா? 72 வரி. நம்ம சிவபுராணம் படிக்கிறோமில்ல ஆச்சு, எத்தனை வரி? 95 வரி. விநாயகர் ராகவல் எத்தனை வரி? 72 வரி. 72 வரிக்கும் விளக்கம் இந்த நூலில் இருக்கு. போகிற போது வாளி வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த நூலை வாங்கிட்டு போயிருங்க. புரியுதா? இதில் விநாயகர் ராகவலுக்கு விளக்கம் இருக்கிறது. குகஸ்ரீ ரசபதி என்பவர் 1940 எழுதியது. அது இன்றைக்கு நம்முடைய இளங்கோ என்ற ராமசாமி செட்டியார், சாலா என்ற வள்ளியம்மை ஆட்சி அவர்களுடைய அந்த 63வது நிறைவு விழாவின் நினைவாக வெளியிடப்படுகிறது.